உனக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 23 நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 14வது பாகம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். தன்னுடைய ஆடுகளிடம் நெருக்கமான உறவை வைத்திருக்கிறார். தனிப்பட்ட உரிமை, ஆழமான கவனிப்பு, ஆடுகளை அனைத்து மேலும் சிறந்த ஆர்வம் காட்டுகிறவனாக இருக்கிறான். ஏன் என்று சொன்னால், இங்கே 100 ஆடுகள் காணப்படுகிறது. அதில் 99 ஆடுகள் பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு ஆடை மாத்திரம் காணவில்லை என்று அதை தேடி அலைந்து அதை கண்டுபிடித்து அதை திருப்தியோடு கூட வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த ஒரு ஆட்டை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது, நிறைவான மகிழ்ச்சி உண்டாகிறது. 99 ஆடுகளை குறித்து அல்ல, இந்த ஒரு ஆட்டை குறித்து. அதான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மேய்ப்பன் தமது ஆடுகளை அழைக்கிறார். ஒரு ஆட்டு மேய்க்கிற மேய்ப்பன் ஒரு குழுவாக தான் மேய்க்கிறார்கள். ஏனென்றால் ஓநாய் கழுதை புலிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஓரிடத்திலே தொழுவத்திலே அடைத்து மறுநாள் காலையிலே தொழுவத்திலிருந்து பிரித்து மேய்ச்சலுக்கு நடத்துவான். அந்த மேய்ப்பன் ஆடுகளை குரல் எழுப்பி அழைத்து வழி நடத்துகிறான். இதான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை அழைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாவத்திலும் அக்கிரமத்திலும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அதான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக நல்ல மேய்ப்பன் தமது ஆடுகளை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து பராமரித்து மேய்த்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என் கையிலிருந்து பறிப்பது யாரும் இல்லை, என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை மேய்க்கிறார், பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆட்டை விசாரித்து மேன்மைப்படுத்தி அதுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் தந்து குரல் எழுப்பி அதை விசாரித்து மேன்மைப்படுத்துகிறவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பனாய் நமக்கு இருந்து நம்மளை விசாரித்து வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென்.